ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இட்லி, தோசை, பொங்கலோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம துவரம்பருப்பு அந்த மாதிரி பயன்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்ல பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒன்று சேர்த்துக்குங்க. அதேமாதிரி நல்ல பழுத்த தக்காளி பெருசாக ஒன்று கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், அந்த நீல கத்திரிக்காயில் அந்த வரி கத்திரிக்காய் இருக்கும்ல, அதுதான் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நிறைய கிடையாது, 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த ஊறின தண்ணியோடைய இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் காரத்துக்கு ஒரு 8 பச்சை மிளகாவை 2ஆக வெட்டிட்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகாவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா இருக்காது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. கூடவே 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு சரியாக ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக 6 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை மட்டும் நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு, இந்த மாதிரி மேஷர் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து மத்து இருந்தாலும் சரி, நல்லா வந்து அப்படி மசிச்சு விட்டுக்குங்க. எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த இட்லி தோசையோடலாம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் கடைசியாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக அப்படி பொன்னிறமாக அப்படி சிவந்து வரும். அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். அவ்வளோதான், மணக்க மணக்க நல்ல சுவையான இன்ஸ்டண்ட்டான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கலோட சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தோசையோட தொட்டு சாப்பிட போகிறேன். இது வந்து அப்படி தொட்டு சாப்பிட்றது அப்படிலாம் கிடையாது. அப்படி தோசை மேலே நல்லா ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை சட்டுன்னு ஊறிடும். அப்படியே எடுத்து வாயில் அப்படியே லாவகமாக போட வேண்டியதான். அவ்வளோ நல்ல உள்ள ஜம்முன்னு இறங்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.